சமையல் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி காலையில் வந்துட்டு எல்லோரும் இன்றைக்கி சண்டே எல்லோரும் காலைல ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு இங்கேருந்து நாங்கள் போயிட்டு வந்தாச்சு. சூப்பரான ஒரு நல்ல ஒரு மெசேஜ் எங்கள் ஃபாஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு காலையில் நாங்கள் ஃபாஸ்டிங் தாங்க எப்போதுமே. சண்டே வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னம்னா எப்போதும் ஃபாஸ்டிங் தான். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி தான் இங்கேருந்து வந்து நாங்கள் சமையல் ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது நம்ம இன்றைக்கி வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னடா பண்றேன் லெக்க முழுசா போட்டுருமா, பீஸ் பெருசா போடுறோம். கட்டுறது அங்கிட்ட யூடியூப்ல போடுறதுக்கு தான்ப்பா, உண்மையை போட மாட்டோம், வெறும் கறியை தான் போட போறோம். யூடியூப்ல வரோம் நாம. சரிப்பா.
ஓகே, இப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது நம்ம இன்றைக்கி வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள், அழுக்காக இருக்குது, அது கழுவிடுவோம். பன்னீர் படப்பு இப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது முதல் திருப்பு நம்ம தண்ணி ஊற்றி கழுவிடலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம எடுப்போம். பாருங்க, அவர் பெரியவங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்க. சர்ச் போயிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு அங்கேருந்து வராங்க. என்னன்னு தெரியல, யூத் சர்வீஸ் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன் கண்ணே இவ்வளோ நேரம்? யூத் சர்வீஸ் போயிட்டாங்க. யூத் சர்வீஸ் போயிட்டு அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியா? நல்ல ஒரு நாட்டுக்கோழிங்க, சரியான சதை இருக்குது. இல்லைனா சில நாட்டுக்கோழி வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா சதை அவ்வளோக்கா இருக்காதுங்க. இது நல்ல ஒரு இதாக தான் இருக்குது. சிக்கன் கழுவியாச்சு. அது லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு நான் 2-3 கழுவு கழுவிட்டேன். லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் போட்டு கழுவுறாங்க. ஏற்கனவே அவங்க மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா இங்கேருந்து வந்துட்டு நெருப்பில் வாட்டி தான் இங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவும் ப்ரிகாஷனாக இருக்குங்க. அதுக்காக நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த கோழியில் இங்கே பாருங்கள், முட்டை இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு குட்டி முட்டை ஒன்று கிடந்தது, எங்கே இருக்குன்னு தெரில உள்ளார. அப்புறமா கழுவிக்கலாம்ல, நான் உடஞ்சிடும் அப்படியே. பாருங்க, கண்டி பிடிச்சிட்டேன். 2 முட்டை இருந்துருக்குதுங்க நாட்டுக்கோழியில். அழகாக இங்கேருந்து கழுவியாச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சிக்கன் கழுவி முடிச்சாச்சுங்க. முதல்ல இங்கேருந்து வேக வச்சுப்போம். நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க. வேக வச்சிடலாம். சிக்கன் வேக வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே மஞ்சள் போட்டு கழுவி இருக்கிறோம். அவங்களே ஏற்கனவே மஞ்சள்லாம் போட்டு நல்லா இங்கேருந்து ஹீட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம அடுத்த பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து 200 கிராம் ஊற்றிருக்கேன். 1 கிலோ தாங்க நான் செய்ய போகிறேன். பாசுமதி ரைஸு எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். 20 நிமிஷம் வரைக்கும் இங்கேருந்து ஊறணுங்க. அடுத்து வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாங்க நான் போடுறேன். அடுத்து இங்கே வந்து உலை வச்சுருக்கேன். இங்கே உலையில் 2 பட்டை, 2 ஏலக்காய், அடுத்தது ஒரு 4 கிராம்பு போட்டிருக்கேங்க.
அது நல்லா இங்கேருந்து கொதி வரட்டும். கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இங்கே வெங்காயம் பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க பொன்முருவலாக. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கோபுரமாக ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. நாட்டுக்கோழி நம்ம பிரியாணி செய்யும்போது அதோட ஃப்ளேவரை தூக்கி கொடுக்குறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. அடுத்து புதினாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாடை போகிறது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் தண்ணி கொதிஞ்சிருச்சுங்க. நம்ம அரிசி போட்டுக்கலாம். இந்த அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்ததையும் நம்ம வடிச்சிடலாங்க. அரிசியெல்லாம் போட்டாச்சுங்க. இது ஒரு கொதி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வரட்டும். அடுத்து தக்காளி பியூரி தாங்க வச்சுருக்கிறேன், நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். அடுத்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. புதினா ஒரு அரைக்கட்டு, கொத்தமல்லி ஒரு அரைக்கட்டு போட்டிருக்குறேங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தயிர் ஊற்றிக்கலாங்க. நான் 200 கிராம் தயிர் ஊற்றிருக்கேன். இங்கே சாதம் வெந்துருச்சுங்க. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடிச்சிடலாம். அடுத்து இங்கே நம்ம மசாலாத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் தான் போடுறேன், ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போடுறேங்க. சாதம் வடிச்சிட்டு இருக்கேங்க. அடுத்து நம்ம சிக்கனை போட்டுடலாங்க. உப்பு போட்டாச்சுங்க. போட்டுங்க பாருங்கள் கொதி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வடித்த சாதத்தை எடுத்து போட்டுக்கலாங்க. சாப்பாடு போட்டுட்ருக்கோங்க. கரெக்டாக ஆயிடுச்சுங்க. போல போலன்னு வெந்திருக்குது. அடுத்து லெமன் புழிஞ்சிக்கலாம். இதாச்சு. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணிங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணிங்க, நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணிங்க. அடுத்தது இங்கே நாட்டுக்கோழி கிரேவி தாங்க நான் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வெங்காய பச்சடிங்க. எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்த்தி.